வணக்கம். ஃபோஸ்டஸ் எட்கேஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் சலோமி. தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ரம்ஜான் பண்டிகையை ஒட்டி களை கட்டி வரும் ஆட்டுச்சந்தை. ஒரே நாளில் பல கோடி ரூபாய்க்கு மேல் வர்த்தகம் நடைபெற்றதால் கால்நடை வளர்ப்போர் மகிழ்ச்சி. மலேசியாவில் வேலைக்கு சென்ற ஆண்டிப்பட்டி இளைஞர் விபத்தில் சிக்கி உயிருக்கு போராடும் பரிதாபம். மகனை மீட்டு தரக்கோரி ஏழை பெற்றோர் கண்ணீர் கோரிக்கை. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே பாதையில் நிறுத்தப்பட்ட குளம் பராமரிப்பு பணி. கட்டுமான பொருட்கள் வீணாகி வருவதால் விரைவில் பணிகளை முடித்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர வலியுறுத்தல். தஞ்சாவூர் அரசு மருத்துவமனையில் நோயாளிகளுடன் உலாவரும் தெருநாய்கள். நோயாளிகளை அச்சுறுத்தி வருவதால் நாய்களை கட்டுப்படுத்த கோரிக்கை. சாத்தான்குளம் அருகே அரசு நிலத்தை பட்டா போட்டு விற்பனை செய்வதாக கிராம நிர்வாக அலுவலர் மீது புகார். உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஒட்டப்பட்ட போஸ்டரால் பரபரப்பு. விழுப்புரத்தில் அரசு மற்றும் தனியார் பேருந்துகளில் அதிக ஒலி எழுப்பும் ஏர் ஹாரன்களை அகற்றிய போக்குவரத்து போலீசார். வழக்கு பதிவு செய்ததுடன் 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து நடவடிக்கை. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். ரம்ஜான் பண்டிகையொட்டி ஓமலூர் ஆட்டுச்சந்தையில் ஒரே நாளில் 7.5 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனையானது. ரம்ஜான் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் ஆடுகள் விற்பனை களைகட்டி வருகிறது. அந்த வகையில் சேலம் மாவட்டம் ஓமலூர் மற்றும் காருவள்ளி ஆகிய இடங்களில் இன்று ஆட்டுச்சந்தை கூடியது. இதில் வெள்ளாடு, செம்மறியாடு, குறும்பாடு என சுமார் 5000த்திற்கும் மேற்பட்ட ஆடுகள் அழைத்து வரப்பட்டன. ஆடுகளை வாங்குவதற்காக ஏராளமான வியாபாரிகள் மற்றும் இஸ்லாமியர்கள் குவிந்தனர். இதனால் ஆடுகள் விலை உயர்ந்து 11,000 துவங்கி 35,000 வரை விற்பனையானது. குறிப்பாக 10 கிலோ முதல் 15 கிலோ வரையிலான ஆடுகளை பிரியாணிக்காக இஸ்லாமியர்கள் அதிக அளவில் வாங்கிச் சென்றனர். இதன் மூலம் 2 சந்தையிலும் அனைத்து ஆடுகளும் விற்று தீர்ந்த நிலையில் ஒரே நாளில் 7.5 கோடி ரூபாய்க்கு மேல் வர்த்தகம் நடைபெற்றதால் கால்நடை வளர்ப்போர் மகிழ்ச்சி அடைந்தனர். இதேபோன்று தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் ஆட்டுச்சந்தையில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த கால்நடை வளர்ப்போர் தங்கள் ஆடுகளை விற்பனைக்கு கொண்டு வந்தனர். இதில் ராமநாதபுரம், மதுரை, சிவகங்கை, விருதுநகர், திருநெல்வேலி, தென்காசி, நாகர்கோவில் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து வியாபாரிகள் ஆடுகளை வாங்குவதற்காக குவிந்தனர். வெள்ளாடு, செம்மறியாடு உள்ளிட்ட ஆடுகளை வியாபாரிகள் மற்றும் இஸ்லாமியர்கள் ஆர்வமுடன் வாங்கிச் சென்றனர். 7 கிலோ எடை கொண்ட ஆடு 6,000 ரூபாய் முதல் 8,000 ரூபாய் வரையும், ஜோடி ஆடுகள் 15,000 23,000 ரூபாய் வரையும், செம்மறி கிடா 16,000 ரூபாய் வரை விலை போனது. வியாபாரிகள் போட்டி போட்டு வாங்கிச் சென்றனர். இதனால் அங்கு 5 கோடி ரூபாய்க்கு மேல் வர்த்தகம் நடைபெற்றதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். மலேசியாவில் விபத்தில் சிக்கி உயிருக்கு போராடும் தங்களது மகனை மீட்டு காப்பாற்ற வேண்டும் என ஆண்டிப்பட்டியை சேர்ந்த பெற்றோர் கண்ணீருடன் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள சக்கம்பட்டி சத்யா நகரை சேர்ந்தவர்கள் சேதுராமன், முனியம்மாள் தம்பதி. சேதுராமன் கைத்தையல் மிஷின் வைத்து பழைய துணிகளை தைத்து வாழ்க்கை நடத்தி வருகிறார். முனியம்மாள் வீட்டு வேலை செய்து வரும் நிலையில் இவர்களது இளைய மகன் கார்த்திக் டிப்ளமோ படித்துவிட்டு கடந்த 3 ஆண்டுகளாக மலேசிய நாட்டில் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார். கடந்த மாதம் சொந்த ஊருக்கு வந்து பெற்றோருடன் தங்கிவிட்டு மீண்டும் மலேசியா சென்ற நிலையில்
கடந்த 2 நாட்களுக்கு முன்பு மலேசியா நாட்டில் நடந்த ஒரு விபத்தில் கார்த்திக் பலத்த காயமடைந்து ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக பெற்றோருக்கு தகவல் கிடைத்துள்ளது. மேலும் கார்த்திக்கை காப்பாற்ற அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றும் அதற்கு 60 முதல் 70 லட்சம் ரூபாய் வரை செலவாகும் என்றும் கூறியதால் பெற்றோர் அதிர்ச்சியடைந்துள்ளனர். அத்துடன் கூலி வேலை செய்து வரும் தாங்கள் ஆண்டிப்பட்டியை தவிர்த்து வேறு எந்த ஊருக்கும் சென்றதில்லை என்றும் உயிருக்கு போராடும் தங்களது மகனை காப்பாற்றி இந்தியா கொண்டு வரும்படியும் கோரிக்கை வைத்து கண்ணீர் மல்க ஆட்சியரிடம் மனு அளித்தனர். வெளி உலகம் தெரியாத படிப்பறிவு இல்லாத இவர்கள் தங்கள் மகனை நினைத்து அழுதபடி இருப்பது பரிதாபத்தை ஏற்படுத்தியுள்ளது. உடுமலை அருகே வெஞ்சமடை பகுதியில் உள்ள குளம் அழகுபடுத்தும் பணியில் பாதி நிறுத்தப்பட்டுள்ளதால் கட்டமைப்பு பொருட்கள் வீணாகி வருவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை பழனி ரோடு வெஞ்சமடை பகுதியில் பிஏபி கால்வாய் அருகே குளம் ஒன்று அமைந்துள்ளது. இக்குளம் பராமரிப்பு இல்லாமல் கழிவுநீர் தேங்கியும் புதர் மண்டியும் காணப்பட்டு வந்தது. இதனால் குளத்தை சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். அதனை ஏற்று நகர்ப்புறங்களில் உள்ள நீர்நிலைகளை மீட்கும் திட்டத்தின் கீழ் நகராட்சி சார்பில் 38 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கும் பணி தொடங்கியது. குளத்தை சுற்றிலும் கான்கிரீட் மற்றும் கருங்கல் கரை அமைத்தல், பூங்கா நடைபாதை, புதர்களை சீரமைத்து அழகுபடுத்துதல் உள்ளிட்ட பணிகள் தொடங்கப்பட்டன. ஆனால் பணிகளை முழுமையாக முடிக்காமல் பாதியில் நிறுத்தப்பட்டுள்ளதால் பாதி சீரமைத்த குளமும் தற்போது மீண்டும் புதர்மண்டி கட்டுமான பணிகள் சிதிலமடைந்து வருகின்றன. எனவே குளம் அமைக்கும் பணியை விரைந்து முடித்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சாவூர் ராசா மிராசுதார் அரசு மருத்துவமனையில் நோயாளிகளோடு தெருநாய்களும் வலம் வருவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். தஞ்சாவூரில் 100 ஆண்டுகளுக்கும் மேலாக ராசா மிராசுதார் அரசு மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. இந்த மருத்துவமனையில் மகப்பேறு சிகிச்சை, தாய்சேய் நலப்பிரிவு, கண் சிகிச்சை பிரிவு, நாய்க்கடிக்கான சிகிச்சை பிரிவு உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இங்கு மகப்பேறு சிகிச்சை பிரிவு சிறப்பாக செயல்படுவதால் தஞ்சாவூர் மட்டுமின்றி திருவாரூர், புதுக்கோட்டை, அரியலூர் உள்ளிட்ட அருகில் உள்ள மாவட்டங்களிலிருந்தும் நாள்தோறும் நூற்றுக்கணக்கானோர் சிகிச்சைக்கு வந்து செல்கின்றனர். அதேபோல் ஏராளமான உள்நோயாளிகளும் தங்கி சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் மருத்துவமனை வளாகத்தில் ஏராளமான நாய்கள் ஆங்காங்கே சுற்றித் திரிகின்றன. சில நேரங்களில் பொதுமக்கள் நாய்களை விரட்டினால் அவை கடிக்க வருகின்றன. இதனால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். மருத்துவமனை வளாகத்தில் தெருநாய்கள் அச்சுறுத்தும் வகையில் சுற்றித் திரிவதால் நோயாளிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு தெருநாய்களை பிடித்து கால்நடை காப்பகத்தில் அடைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரத்தில் அரசு மற்றும் தனியார் பேருந்துகளில் அதிக ஒலி எழுப்பும் ஹேர் ஹாரன்களை போக்குவரத்து போலீசார் அகற்றியதுடன் 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தனர். விழுப்புரம் மாவட்டத்தில் அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் அதிக வேகமாக இயக்கப்படுவதாகவும் அதிக பயணிகளை ஏற்றி செல்வதால் விபத்து ஏற்படும் அபாயம் சூழல் இருப்பதாலும் சமூக வலைதளங்களில் செய்திகள் பரவின. அத்துடன் வாகனங்களில் அதிக ஒலி எழுப்பும் ஒலிப்பான்கள் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் இதனால் மற்ற வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் மிகுந்த அச்சத்திற்குள்ளாகி வருவதாகவும் புகார் எழுந்துள்ளது. இந்நிலையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவணன் உத்தரவின் பேரில் விழுப்புரம் போக்குவரத்து ஆய்வாளர் வசந்த் தலைமையில் போக்குவரத்து ஆய்வாளர்கள் விழுப்புரத்திலிருந்து புதுச்சேரி மார்க்கமாக செல்லும் அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் மற்றும் விழுப்புரத்திலிருந்து செஞ்சி, திருவண்ணாமலை பகுதிக்கு செல்லும் பேருந்துகள் என அனைத்து பேருந்துகளையும் ஆய்வு செய்தனர். இதில் உயர் அழுத்த ஒலி எழுப்பக்கூடிய ஏர் ஹாரன்களை அகற்றி அரசு பேருந்து ஓட்டுநர்களுக்கு அறிவுரை வழங்கியதுடன் 10க்கும் மேற்பட்ட தனியார் பேருந்து ஓட்டுநர்களுக்கு தலா 10,000 ரூபாய் அபராதம் விதித்து வழக்கு பதிவு செய்தனர். இந்த வாகன சோதனை தொடரும் என்றும் பேருந்துகள் நகர்ப்புறத்திற்கு வரும்போது வேகத்தை குறைத்து செயல்பட அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். சாத்தான்குளம் அருகே கிராம நிர்வாக அலுவலரை கண்டித்து ஒட்டப்பட்ட போஸ்டரால் பரபரப்பு நிலவியது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே அரசூர் கிராமம் உள்ளிட்ட 2 கிராமங்களுக்கு சத்யராஜ் என்பவர் கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றி வருகிறார். இவர் அரசூர் நகரில் உள்ள அரசு இலவச வீட்டுமனை பட்டாக்களை நில இடைத்தரகர்களுக்கு சேர்த்து விற்பனை செய்து வருவதாக கடந்த வாரம் இடைச்சிவிளை பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அத்துடன் இதுகுறித்து ஆட்சியரிடமும் புகார் அளித்துள்ளனர். புகார் அளித்து 1 வாரமான நிலையிலும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் தட்டார்மடம், நடுவக்குறிச்சி, இடைச்சிவிளை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் அரசு வீட்டுமனை பட்டாக்களை விற்பனை செய்து வரும் கிராம நிர்வாக அலுவலர் சத்யராஜ் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று போஸ்டர் அடித்து ஒட்டப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
ஒட்டன்சத்திரம் அருகே மலைப்பகுதியில் பந்தல் அவரை அறுவடை பணிகள் தொடங்கியுள்ள நிலையில் நல்ல விலை கிடைப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள பாச்சலூர் மலைப்பகுதியில் விவசாயிகள் அதிக அளவில் பந்தல் அவரையை சாகுபடி செய்து வருகின்றனர். அவரைக்காய்கள் கொத்து கொத்தாய் அதிக அளவில் காய்த்துள்ளன. இந்நிலையில் தற்போது அறுவடை பணிகள் தொடங்கியுள்ள நிலையில் மூட்டை மூட்டையாய் காய்கள் கிடைத்துள்ளன. இங்கு அறுவடை செய்யப்படும் அவரை ஒட்டன்சத்திரம் காந்தி காய்கறி மார்க்கெட்டிற்கு கொண்டு வரப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. விதை, உரம், மருந்து, ஆட்கள் கூலி, வண்டி வாடகை என ஏக்கருக்கு 2 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்துள்ள நிலையில் பந்தல் அவரை கிலோ 55 ரூபாய் முதல் 80 ரூபாய் வரை விற்பனையாவதால் நல்ல லாபம் கிடைப்பதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். கார்த்திகை மாதம் விதை நடுவோம். நூல் போட்டு விதை நட்டதுலேருந்து 35 நாள் இருந்துச்சு. 25 to 35 நாளில் கொடி பந்தலுக்கு வரும். 2.5 மாதத்துக்கு கொடி கட்டி ஒரு ஏக்கருக்கு செலவு, மருந்து, உரம், ஆள் கூலியெல்லாம் 2.5 லட்ச ரூபா வரும். அறுவடை செய்கிறது மாசி மாதத்தில் அறுவடை செஞ்சுட்டு இருக்கோம். மாசி முடிஞ்சு பங்குனியில் செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி 80லேருந்து நேற்று வரைக்கும் 55 ரூபா விற்றுருக்குது. போன வருஷம் விலையை விட இந்த வருஷம் பரவாயில்லாமல் இருக்குது. ஆனால் இதே நிலைமை விற்றுட்டா பரவாயில்ல. இதை விட கம்மியாக போச்சுன்னா எங்களுக்கு சம்சாரிகளுக்கு லாஸ் வரும். ஆனால் அவரை இந்த வருஷம் நல்லா இருக்குது. ஆனால் விலை இதே விலை விற்கணும்னு சொல்லிக்கிறோம். சங்கரன் கோவில் அருகே 49 ரூபாய்க்கு சிக்கன் பிரியாணி என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் ஏராளமான மக்கள் ஒரே நேரத்தில் கடையின் முன்பு திரண்டதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் வடக்கு ரதவீதி பகுதியில் பிரபல உணவகம் செயல்பட்டு வருகிறது. இந்த உணவகத்தில் 3 நாட்களுக்கு 49 ரூபாய்க்கு சிக்கன் பிரியாணி வழங்கப்படும் என்று விளம்பரம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து உணவகத்தின் முன்பாக 200க்கும் மேற்பட்ட மக்கள் குவிந்தனர். ஒரே நேரத்தில் குவிந்த மக்கள் முண்டியடித்து பிரியாணி வாங்க கடைக்குள் சென்றதால் அங்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மிகவும் சிரமப்பட்டு பிரியாணி பிரியர்களை கடைக்குள்ளிருந்து அப்புறப்படுத்தினர். பின்னர் அனைவரையும் வரிசையில் நிற்க வைத்து வரிசைப்படி பிரியாணி வாங்கிச் செல்ல ஏற்பாடு செய்தனர். இதனால் பிரியாணி பிரியர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சிக்கன் பிரியாணியை வாங்கிச் சென்றனர். இந்த வரிசை சாலை வரை நீண்டு சென்றதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. செங்குன்றம் அடுத்த பழைய பம்மத்துக்குளம் சுற்றுவட்டார பகுதிகளில் கீரை விளைச்சல் அமோகமாக உள்ள நிலையில் விற்பனையும் சீர்பிடித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அடுத்த பழைய பம்மத்துக்குளம், கோணிமேடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளன. இப்பகுதி மக்கள் 2 தலைமுறைகளாக கீரை விவசாயம் செய்து வருகின்றனர். புழல் ஏரிக்கரையை ஒட்டி அமைந்துள்ள இக்கிராமங்களில் கண்ணு கெட்டிய தூரம் வரை பல வகையான கீரை விவசாயம் செய்யப்பட்டு பசுமையாக காட்சியளிக்கிறது. 300க்கும் மேற்பட்ட ஏக்கரில் அரைக்கீரை, சிறுகீரை, முளைக்கீரை, முருங்கைக்கீரை, தண்டுக்கீரை, பொன்னாங்கண்ணி என பல வகை கீரைகள் பயிரிடப்படுகின்றன. கோடைக்காலம் தொடங்கியதை அடுத்து கடந்த பிப்ரவரி மாதம் முதல் கீரை விவசாயம் சூடுபிடித்துள்ளது. ரசாயன கலப்பில்லாத கீரை வகைகளை வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வமுடன் வாங்கிச் செல்கின்றனர். இதனால் கீரை விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஹோஸ்டஸ் எட்கேஸ் வழங்கும் தமிழ்நாடு 360ல் அடுத்து வருவது ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். ஆண்டிப்பட்டி நகர் பகுதியில் குடிநீர் குழாயில் ஏற்பட்ட உடைப்பால் சாலையில் லட்சக்கணக்கான லிட்டர் குடிநீர் வீணானது. வைகை அணையில் இருந்து வரும் கூட்டு குடிநீர் திட்ட குடிநீர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பேரூராட்சியில் உள்ள 18 வார்டுகளுக்கும் வழங்கப்படுகிறது. இதில் காமராஜர் நகர் 2வது தெரு பகுதிக்கு முன்பாக குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு குடிநீர் வீணானது. இந்த நீர் ஆண்டிப்பட்டி ஏத்தக்கோவில் சாலையில் நீண்ட தூரம் வீணாக சென்று கழிவுநீர் கால்வாயில் கலந்தது. இதனால் அப்பகுதி மக்கள் கவலை அடைந்தனர். பேரூராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ரம்ஜான் பண்டிகையொட்டி நடைபெற்ற வள்ளியூர் ஆட்டுச்சந்தையில் கடந்த ஆண்டை விட விற்பனை குறைந்ததால் வியாபாரிகள் கவலையடைந்தனர். நெல்லை மாவட்டம் வள்ளியூர் ஆட்டுச்சந்தையில் ரம்ஜான், பக்ரீத், பொங்கல், தீபாவளி ஆகிய பண்டிகை காலங்களில் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெறும். ரம்ஜான் பண்டிகை வருவதையொட்டி இன்று காலை நடந்த ஆட்டுச்சந்தையில் பண்டிகை காலங்களில் வரும் மாடுகளின் வரத்தை விட குறைவாகவே இருந்தது. கடந்த ஆண்டு ரம்ஜான் பண்டிகையை ஒட்டி நடைபெற்ற சந்தையில் 2 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனையானது. ஆனால் இந்த ஆண்டு 1 கோடி ரூபாய்க்கு மட்டுமே ஆடுகள் விற்பனை நடந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர்.
திருத்தணி கோட்ட ஆறுமுக சுவாமி கோவிலில் நடைபெற்ற சூரிய பூஜை விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோவிலில் துணை கோயிலான கோட்ட ஆறுமுக சுவாமி கோவிலில் பங்குனி மாத சூரிய பூஜை விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவின் 2ஆம் நாளில் மூலவர் முருகப்பெருமான் திருமேனி மீது சூரிய ஒளி கதிர்கள் விழுந்தது. அப்போது அங்கு கூடியிருந்த பக்தர்கள் அரோகரா முழக்கங்களை எழுப்பி சுவாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து முருகப்பெருமானுக்கு சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தஞ்சாவூரில் பட்டுக்கோட்டை அழகிரிசாமியின் 76வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. தமிழ் மொழி மற்றும் இனத்திற்காக போராடி உயிர் நீத்தவர் பட்டுக்கோட்டை அழகிரிசாமி. இவரது 76வது நினைவு தினத்தை முன்னிட்டு பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் சாலையில் உள்ள நினைவு மணிமண்டபத்தில் அரசியல் கட்சியினர் மற்றும் வருவாய் கோட்டாட்சியர் ரவிச்சந்திரன் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தமிழக இயலிசை நாடக மன்றம் சார்பில் மயிலாடுதுறையில் நடைபெற்ற கலை சங்கம நிகழ்ச்சி மற்றும் தேவாரம் சிவதாண்டவம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. மயிலாடுதுறையில் உள்ள மயூரநாதர் கோவிலில் தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றம் சார்பில் கலை சங்கம நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தப்பாட்டம், தேவார பாடல்கள், பொம்மலாட்டம், சிவதாண்டவம் ஆகிய கலை நிகழ்ச்சிகள் காண்போரை வெகுவாக கவர்ந்தது. அத்துடன் தேவார பாடல் நிகழ்ச்சியுடன் கலைஞர்களின் சிவதாண்டவ நடனத்தை கண்டு பார்வையாளர்கள் ஆரவாரம் செய்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்துள்ள கூகலூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் பயின்று வருகின்றனர். இந்த பள்ளியில் அடுத்த ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் சுமார் 20க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் 1ஆம் வகுப்பில் சேர்ந்தனர். இந்நிலையில் அடுத்த ஆண்டு முதல் வகுப்பு சேர உள்ள மாணவ மாணவிகளுக்கு மாவட்ட கல்வி அதிகாரி திருநாவுக்கரசு மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கி கல்வி உபகரணங்களையும் வழங்கி உற்சாகமாக வரவேற்றார். இதனைத் தொடர்ந்து மாணவர்கள் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. குழந்தைகள் பாதுகாப்பு ஆசிரியர் மக்கள் உங்களோட வில்லிவாக்கம் வட்டார குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலரை கண்டித்து அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் வில்லிவாக்கம் வட்டார குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலராக இருப்பவர் பானுமதி. இவர் பணியாளர்களை தரக்குறைவாக பேசுவதாகவும் ஊழியர்களை வசைப்பாடுவதாகவும் மிரட்டுவதாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து சங்க நிர்வாகி என்று யாரேனும் போய் கேட்டால் அவர்களையும் மிரட்டுவதாக கூறப்படுகிறது. இதனால் பணியாளர்கள் மிகுந்த மன உளைச்சலில் இருப்பதால் இவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற வைத்திய வீர ராகவ பெருமாள் கோவில் பங்குனி மாத அமாவாசை சிறப்பு பூஜை நடைபெற்றது. சிறப்பு வழிபாட்டில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். பொதுவாக இந்த கோவில் குளத்தில் புனித நீராடினால் நோய்கள் தீரும் என்பது ஐதீகமாக உள்ளது. ஆனால் கோயில் குளம் சுத்தம் செய்யப்படாமல் துர்நாற்றம் வீசி வருவதால் பக்தர்கள் புனித நீராட முடியாமல் ஏமாற்றம் அடைந்தனர். எனவே கோவில் குளத்தை சீரமைக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மருத்துவரின் பரிந்துரை சீட்டு இல்லாமல் மருந்து விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மருந்தக உரிமையாளர்களுக்கு கோவை எஸ்பி கார்த்திகேயன் எச்சரித்துள்ளார். கோவையில் கொரியர் மூலமாகவோ மருந்துகளின் மூலமாகவோ ஆன்லைன் மூலமாகவோ போதைப் பொருட்களின் புழக்கம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக புகார் எழுந்துள்ளது. இதனை கட்டுப்படுத்தும் வகையில் மருந்துகள் மற்றும் கொரியர் நிறுவன உரிமையாளர்களின் சந்திப்பு கூட்டம் கோவை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நடைபெற்றது. அப்போது பேசிய எஸ்பி கார்த்திகேயன் இவ்வாறு அவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்தார். தொடர்ந்து சே நோ டு ட்ரக்ஸ் என்ற வாசகங்கள் அடங்கிய ஸ்டிக்கர்களை போலீசார் வாகனங்களில் ஒட்டினர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பேரூராட்சி பேருந்து நிலையத்தில் தமிழ்நாடு உணவு பாதுகாப்புத் துறையின் சார்பாக பிளாஸ்டிக் பயன்படுத்துவதால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை, திருப்பத்தூர் பேரூராட்சி மற்றும் வருவாய் துறையினர் சார்பாக அதன் பணியாளர்கள் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியும் பள்ளி மாணவர்களை கொண்டு தெருக்கூத்து நடத்தியும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தியுள்ளனர். பின்னர் பொதுமக்களுக்கு இலவசமாக மஞ்சப்பைகள் வழங்கப்பட்டன.
ஹோஸ்டஸ் எட்கேஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக்களம். மணப்பாறை அருகே நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் களத்தை அதிரவிட்ட காளைகளின் திமிலை பிடித்து அடக்கி வீரர்கள் வெற்றி பெற்றனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே உள்ள கலிங்கப்பட்டி கிராமத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதனை ஸ்ரீரங்கம் கோட்டாட்சியர் சீனிவாசன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். முதலில் மாரியம்மன் கோவில் காளைகள் வாடிவாசலில் இருந்து அவிழ்த்து விடப்பட்டன. இதைத் தொடர்ந்து திருச்சி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, கரூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து அழைத்து வரப்பட்ட 700க்கும் மேற்பட்ட காளைகள் ஒன்றின் பின் ஒன்றாக அவிழ்த்து விடப்பட்டன. வாடிவாசலில் இருந்து கம்பீரமாக களமிறங்கிய காளைகளை வீரர்கள் போட்டி போட்டுக் கொண்டு அடக்கினர். சூப்பர் வீரான எஸ்எஸ் ஆரோக்கிய வழங்கும் ஒரு அண்டா ஒருத்தர் மட்டும் புடிச்சு பாரு. மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றது. ஒரு கட்டில் தங்கப்புடையம்பட்டி புல்லட் குரூஸ் விக்கி மாறுப்பான். ஒருத்தர் மட்டும் பொருளாளர் அண்ணன் மணியம் அண்ணன் சேவியர் உலகம் ஒரு அண்டா. விறுவிறுப்பாக நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியை சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் ஆர்வமுடன் பார்வையிட்டனர். மேலும் இப்போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்கள் மற்றும் காளைகளின் உரிமையாளர்களுக்கு கட்டில், அண்டா, டைனிங் டேபிள், குக்கர், மின்விசிறி உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் வழங்கப்பட்டன.